ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்டர்வியூவில் உங்கள் லாஜிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்குற ஃபேமஸான 3 இன்டர்வியூ பசில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பசில் வந்து 3 ants அண்ட் ட்ரையாங்கிள் பசில். இந்த பசில் கொஸ்டின் என்னென்னா 3 ants இருக்குது அண்ட் 1 ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த 3 antsம் அந்த ட்ரையாங்கிளோட கார்னர்ஸில் வந்து இருக்குது. எல்லா ஆன்ஸும் எந்த டைரெக்ஷன்லன்னா மூவ் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா 2 ants கொலைட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களா இந்த ஆன்சரை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எல்லாரும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, வாங்க சொல்யூஷனை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு ஆண்ட் மூவ் பண்ணுறதுக்கு 2 சாய்ஸஸ் இருக்குது. எதிர் அதோட லெஃப்ட் சைடு மூவ் பண்ணலாம், இல்லை ரைட் சைடு மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து 2 ants வந்து கொலைட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். அந்த டைமில் அந்த தேர்ட் ஆண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு, இதில் எந்த சைடு வேணால் மூவ் பண்ணலாம். அதனால் டோட்டலாக கொலைட் ஆகிறதுக்கு 2 சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த 2 ஆண்ட் கொலைட் ஆகும்போது இந்த தேர்ட் ஆண்ட் வந்து லெஃப்டாக ரைட் மூவ் பண்ணலாம். ஸோ அகைன் 2 சான்சஸ் இருக்குது கொலைட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ கடைசியாக இந்த 2 ஆண்ட் கொலைட் ஆகும்போது இந்த தேர்ட் ஆண்ட் வந்து அகைன் லெஃப்டாக ரைட் மூவ் பண்ணலாம். ஸோ அகைன் கொலைட் ஆகிறதுக்கு 2 சான்சஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக கொலைட் ஆகிறதுக்கு 2 + 2 + 2 6 சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கொலைட் ஆகாமல் இருக்க எவ்வளோ சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஆண்ட்ஸ்லாம் எப்போ கொலைட் ஆகாமல் இருக்கும்? எய்தர் எல்லா ஆண்ட்டும் வந்து கிளாக் வைஸ் மூவ் பண்ணுதுன்னா அப்போ அது கொலைட் ஆகாது. அதே மாதிரி எல்லா ஆண்ட்டும் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் பண்ணுதுன்னா அப்பயும் கொலிஷன் வந்து நடக்காது. ஸோ கொலைட் ஆகாமல் இருக்க 2 சான்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம டோட்டல் சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ஸ் கொலைட் ஆகிறதுக்கான சான்சஸ் ப்ளஸ் ஆண்ட்ஸ் கொலைட் ஆகிறதுக்கான சான்சஸ். ஸோ டோட்டல் சான்ஸ் ஈக்குவல் டு 6 + 2 ஈக்குவல் டு டோட்டலாக வந்து 8 சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஆண்ட்ஸ் 2 ஆண்ட்ஸ் கொலைட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபைனல் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆண்ட்ஸ்லாம் கொலைட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி டிவைடட் பை டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஸோ 6 / 8 போட்டிங்கன்னா 3/4ன்னு வரும். அது 75% வந்து கொலிஷன் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து சூப்பராக சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பசிலுக்கு வந்துடலாம். இப்போ நம்ம கிட்ட 2 ஐடென்டிக்கல் ஒயர் இருக்குது. 2 ஒயரும் ஃபுல்லாக பேர்ன் ஆகிறதுக்கு 1 hour வந்து ஆகும். நம்ம கையில் மேட்ச் ஸ்டிக்ஸும் கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம 45 மினிட்ஸை வந்து இந்த 2 ஐடென்டிக்கல் ஒயர்ஸை வச்சு கால்குலேட் பண்ணோம். இதுதான் நம்ம கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களாம் இந்த சொல்யூஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, வாங்க சொல்யூஷனை பார்த்துடலாம். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஒயர் பேர்ன் ஆகிறதுக்கு 1 hour வந்து ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம 2 சைடும் வந்து பேர்ன் பண்ணால் அப்போ இந்த ஒயர் வந்து பேர்ன் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸே போதும். இப்போ நம்ம டைமரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த 2 ஒயரையும் எடுத்துக்கிறோம். இந்த 2 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரை வந்து 2 சைடும் வந்து பேர்ன் பண்ணி விடுறோம். செகண்ட் ஒயர் வந்து ஒரு சைடு தான் பேர்ன் பண்ணி விடுறோம். இப்போ இதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஒயர் வந்து 30 மினிட்ஸில் வந்து ஃபுல்லாக பேர்ன் ஆகி முடிச்சிடும். ஸோ இந்த 30 மினிட்ஸ் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா டைமரில் வந்து 30 நிமிஷம் வந்து நோட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு ஒயர் வந்து ஃபுல்லாக பேர்ன் ஆகி முடிஞ்சிருக்கும். செகண்ட் ஒயர் வந்து பாதி பேர்ன் ஆகிருக்கும். இன்னும் 30 நிமிஷம் பேர்ன் ஆக வேண்டியது பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஓகேலாம், இப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம இந்த செகண்ட் ஒயரும் பார்த்தீங்கன்னா இன்னொரு எண்டில் வந்து பேர்ன் பண்ணி விட்டுறோம். ஸோ இப்போ இந்த 30 நிமிஷம் பேலன்ஸ் இருக்க ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 சைடும் பேர்ன் பண்ணி விட்டதுனால 15 நிமிஷத்துலேயே வந்து பேர்ன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த 2 ஒயரும் ஃபுல்லாக பேர்ன் ஆகி முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண 30 மினிட்ஸ் ப்ளஸ் இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டில் கால்குலேட் பண்ண இந்த 15 மினிட்ஸ். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம டைமரில் வந்து 45 மினிட்ஸ் வந்து கால்குலேட் ஆகிருக்கும். ஸோ ஓகே, இந்த பஸ்லேயும் நம்ம சூப்பராக சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேர்ட் பஸ்லுக்கு மூவ் ஆகிடலாம். வாங்க இப்போ இந்த தேர்ட் பஸ்லையும் சால்வ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ உங்களுக்காக ஒருத்தர் 5 நாள் வந்து ஒர்க் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷனை கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ டெய்லி ஒர்க் முடிஞ்சதும் அவருக்கு நம்ம 1/5 ஆஃப் கோல்டு பாரை வந்து சேலரியை வந்து கொடுக்கணும். இப்போ என்ன கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா இப்போ எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து நம்ம இந்த கோல்டு பாரில் பண்ணால் அட் த எண்ட் ஆஃப் 5th டே வந்து அவரோட ஃபுல் சேலரி வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சரை நீங்களாக கண்டுபிடிக்க முடியுதான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ நீங்களாக ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, வாங்க சொல்யூஷனை பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு டே ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் 2 1/5 பார்ட்டை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 2 கட் பண்ணியிருப்பேன். அப்புறம் இன்னொரு 3/5 பார்ட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டே முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 1/5 பார்ட்டை அவருக்கு வந்து சேலரியாக கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி செகண்ட் டே முடிஞ்சதுக்கப்புறமும் இன்னொரு 1/5 பார்ட்டை அவருக்கு செகண்ட் டே சேலரியாக கொடுத்துட்றேன்.
இப்போ என் கையில் பேலன்ஸ் வந்து ஒரு 3/5 கோல்டு பார் இருக்குது. அவர் கையில் வந்து 2 1/5 கோல்டு பார் இருக்குது. ஸோ இப்போ 3rd டே சேலரி முடிஞ்சதுக்கப்புறமும் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்க 3/5 பார்ட்டை வந்து அவர் கையில் கொடுத்துட்டு அவர் கையில் இருக்க 2 1/5 பாரை வந்து வாங்கிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம கட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடலாம் இந்த சுச்சுவேஷனில். ஸோ இப்போ 4வது நாள் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் என் கையில் இருக்க அந்த 2 1/5 கோல்டு பார் பீஸில் ஒரு 1/5 வந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி 5வது நாள் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த என் கையில் இருக்க அந்த பேலன்ஸ் இருக்க 1/5 கோல்டு பார் பீஸையும் அவர் கையில் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ 5 நாள் வேலை முடிஞ்சதுக்கப்புறமும் அவர் கையில் வந்து கரெக்டாக அந்த ஃபுல் கோல்டு பால் வந்து பீஸாக வந்து போயிருக்கோம். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் கட்ஸு டோட்டலாக வந்து நம்ம 2 கட்டு தான் பண்ணியிருக்கோம். ஸோ 2 கட்டுலேயே அவரோட டெய்லி சேலரி வந்து கரெக்டாக வந்து நம்ம கொடுத்துட்டே வந்துட்டோம். ஸோ நீங்கள் இந்த 3 பசிலில் வந்து எந்த பசிலை நீங்களாக சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோஹோ ரவுண்ட் 3 ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம சேனலில் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.